ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டெல் இன்டெல் கோர் i5 8th Gen உடைய ரேடான் கிராஃபிக்ஸ் உடைய ரிவ்யூ ஷார்ட்டாக பார்த்துடலாம் கைஸ். இந்த லேப்டாப் வாங்கினவுடனே ஒரு 4 வருஷத்தில் ஒரிஜினல் பேட்ரி போச்சு கைஸ். அப்புறம் சரின்ட்டு மாற்றுவோன்ட்டு ஒரு பேட்ரி மாற்றினேன். அது ஒரு 3 வருஷம் தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கா. இப்போது ஆக்சுவலி நான் சார்ஜ் போட்டே தான் கைஸ் இருக்கேன். போட்டே தான் இருக்கிறனால தான் எனக்கு இது ஆக்சுவலி பிளிங்க் ஆகுது, இல்லைனா இதுவுமே பிளிங்க் ஆகாது. ஸோ அவ்வளோ பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. நீங்கள் பேட்ரி போயிடுச்சுன்னு ஒன்றும் மாற்றாதீங்க, ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் தர மாட்டேங்குது. 3 இயர்ஸோ 3.5 இயர்ஸ் தான் வருது, அதுக்கு மேலே வர மாட்டேங்குது கைஸ். ஸோ நீங்கள் மாற்றுறதா இருந்தால் பார்த்து மாற்றுங்க பேட்ரி. அப்புறம் இது ஃப்ளக்இன் பண்ணியிருக்கனால தான் இப்போ ஏறிட்டே இருக்குது சார்ஜு. அப்புறம் இங்கே பாருங்களேன், நான் இப்போ இது எடுத்தேன்னா அப்படியே லேப்டாப் ஆஃப் ஆகிரும் கைஸ். ஸோ நீங்கள் டெல் பேட்ரி வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்குங்க. ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இல்லை. 3.5 இயர்ஸ் தான் வருது பேட்ரி. ஒன்றும் சொல்லணுன்னா டெல்லோட ரிவ்யூ அவ்வளோதான் கைஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது பழைய வெர்ஷன் தான், பட் ஆனால் இருந்தாலும் என்ன சொல்ல, எவ்வளோ ஓல்டு வெர்ஷன்லாம் இருக்குது, அவ்வளோ இதாக இருக்கும். பட் ஆனால் இந்த டெல் கோர் i5 8th Gen ரேடான் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. பேட்ரியும் அவ்வளோ தங்க மாட்டேங்குது கைஸ், போயிட்டே தான் இருக்குது. அப்புறம் இது சிடி மாடல் தான், ஆக்சுவலி 2014 or 13 மாடல் கைஸ் இது. சரி, ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.